ஓகே. ஹலோ கைஸ், அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நம்ம போன எபிசோடில் ஜோஸோடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவருடைய பள்ளி வாழ்க்கை, பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எண்டிங்கில் முடிச்சிருந்தோம். இந்த கதையானது பணம் இல்லாதவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தத்தளிக்கிறது அப்படிங்கிறத அது ஒரு வழியாக வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரி, ஓகே. ஜோஸ் வந்து பள்ளி படிப்பை வந்து அங்கே வந்து 5வது வரைக்கும் தான் நினைக்கிறேன். அங்கே வந்து 5வது வரைக்குமே என்னமோ நினைக்கிறேன். அது வந்து ஒரு அரசு பள்ளி. அப்போ வந்து அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம் தான் அது. ஆனால் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து 1ஆம் வகுப்பில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் பல்வேறு இடர்பாடுக்கு இடையில் அந்த பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறது 1ஆவதுலேருந்து 2ஆவதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. இப்படி போகிற காலகட்டத்தில் உடனடியாக அப்போ ஒரு பிரச்சனை அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே, அதாவது ஜோஸோடைய அப்பாவுடைய அண்ணன் தம்பிக்குள்ளே 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள், குடும்ப விவகாரம், இட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சில விவகாரம் வந்து பூதாகாரமாக வெடிக்குது. அந்த நேரத்தில் 3 பேருமே வந்து சரியாக பேச்சுவார்த்தை கிடையாது. பசங்களுக்குள்ளே மட்டும் பேசிக்குவாங்க. ஸோ ஜோஸு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்கிறாங்க. ஜோஸோடைய சித்தப்பாவுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு அடுத்த தம்பிக்கு வந்து அதே போல் 2 பசங்க. எல்லாருக்குமே பையன் 1 பொண்ணு 1, அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை அப்படி நகர்ந்து போயிட்டுருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக போச்சு அப்படின்னு தான் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அது இந்த டெக்னாலஜின்னு வளராத ஒரு காலகட்டம், ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் என்னதான் பண கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு பருவம் அப்படிங்கிறது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வராத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் இப்போது அவங்களுக்குள்ள சில குடும்ப பிரச்சனைகள் வருது. இதில் ஜோஸோடைய அப்பா என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய பங்கை தனக்கு சொந்தமான குறிப்பிட்ட பங்கை வந்து யார்கிட்டையாவது விற்றுட்டு பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டுக்கிட்டு தன்னுடைய பூர்வீக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன சண்டை, அதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனை கிளப்புறாங்க. எங்களை கொண்டாந்து ஒரு தேசத்தில் கொண்டாந்து ஒரு வனாந்தரத்தில் போட்டுட்டு நீ மட்டும் ஜாலியாக தப்பிச்சுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை வந்து புதுசாக உருவாக்குறாங்க. இதற்கு இடையிலையும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து வேற ஒருத்தர்கிட்ட அருகில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் அந்த இடத்த வந்து விற்றுறாங்க. அன்னைக்கு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நினைக்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு என்னமோ விற்றாங்க. அப்படின்னா பார்த்துங்க, ஒரு சென்ட் வந்து 1000 ரூபா கணக்கு கூட வரல, 1000 ரூபா கணக்குக்கே கம்மியாக தான் விற்ற மாதிரி சொல்கிறாரு. அதையே விற்றுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பூர்வீக ஊருக்கு வராங்க. இதில் ஜோஸுடைய படிப்பு 2ஆம் வகுப்பு போயிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் விற்றாச்சேன். விற்றதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு அங்கே வாங்கியிருக்கக்கூடிய விவசாயத்துக்கு வாங்கியிருக்கக்கூடிய சில கடன்கள் இதெல்லாம் வந்து சில முடிச்சுட்டு தன்னுடைய பூர்வீக ஊருக்கு வராங்க, குடிபெயர்ந்து வராங்க, மறுபடியும் இடம் பெயர்ந்து வராங்க. இங்கே வந்தாக்க இங்கே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக வந்து எந்த ஒரு வீடும் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே சொந்த ஊர் பூர்வீக ஊரில் இருந்த இவருடைய பங்கையும் வந்து விற்றுட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எந்த ஒரு அவருக்கு ஒரு அடிப்படை ஆதாரமான எந்த ஒரு விஷயமே அவருக்கு கிடையாது. மறுபடியும் வந்து புதிதாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அந்த 1 லட்சத்தை விற்று ஸோ அதை வைத்து அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை முடிச்சுட்டு வந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு
வாடகைக்கு ஒரு வீடை வந்து எடுக்கிறாங்க. ஒரு வாடகை ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க. இது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. ஜோஸை கொண்டு போயிட்டு அந்த பூர்வீக ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து அவரை மறுபடியும் முதல் வகுப்பிலிருந்து படிப்பதற்காக அப்படி சேர்க்குறாங்க. இப்படி சில காலங்கள் உருண்டோடுது. அங்கே பள்ளி படிப்பை படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள், சில நண்பர் வட்டாரம் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அப்போது 1ஆம் வகுப்பிலேருந்தே ஒரு சிறப்பான ஒரு நண்பர் வட்டாரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டுருக்கு கொஞ்ச நாள். இதற்கு இடையில் ஜோஸுடைய அப்பா தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையை சரி செய்ய இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பற்றியில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குள்ளவே இன்னொரு பிரச்சனை ஒன்று புதுசாக வருது. தாங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை காலி செய்யுமாறு அந்த வீட்டுடைய உரிமையாளர் சொல்லும் பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு வாடகை வீடு நாடி போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்த ஒரு வீட்டுக்கு போகும்போது அது ஒரு கூரை வீடு தான். ஒரு ஸோ அந்த ரேஞ்சில் என்ன பண்ண முடியும், வேறு வழியில் பொருளாதார வசதி இல்லைங்க பட்சத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. அந்த போன வீடுமே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. இப்படி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்து இப்போ 2ஆவது வீடு மாறிட்டாங்க. இப்படி சில காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு. ஜோஸ் வந்து தன்னுடைய அந்த ஆரம்ப பள்ளி படிப்பை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்திட்டு வராரு. அப்போது வந்து அந்த ஜோஸுக்கு வந்து என்னென்னா அந்த பணம் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த ஒரு இது இல்லை. ஸோ ஆனால் வந்து எல்லோரும் வசதியாக இருக்கிறாங்க, நம்ம வசதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்போவே வந்து அவருக்கு இருந்தது. அது உண்மைதான். எல்லாருமே நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க, நம்ம ஏன் அப்படி கஷ்டப்படுறோம், நம்ம அப்பா அம்மா நம்ம ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே அப்போலேருந்தே அப்படியே இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே 2ஆவது முடிக்கிறாரு, 3ஆவது முடிக்கிறாங்க, 4ஆவது முடிக்கிறாரு, 5ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க. இப்போ 5ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் நடுநிலை பள்ளிக்கு போகணும். ஸோ 6ஆம் வகுப்பு போகிறதுக்கே அவருக்கு வந்து அப்போ வந்து பணம் கிடையாது. அந்த 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே இவர் வந்து கடன் வாங்கி அவங்க அம்மா வந்து கடன் வாங்கி அவரை சேர்த்து விடுறாங்க. இப்படியே வந்து 6, 7, 8ன்னு இப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் அந்த சமயத்தில் மறுபடியும் அவருடைய வீட்டை காலி செய்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்ற மாதிரி அமைதி. இப்படி இந்த நிலைமை ஜோஸுக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுது. ஸோ இவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சிதைவு உண்டு இப்படி திரிகிற மாதிரி ஒரு நிலைமை. அடிக்கடி இப்படி ஒரு இந்த இருப்பிட பிரச்சனை நிறையா இப்படி சந்திக்க நேரிட்ட காரணத்தால் இப்படி அவருடைய மன உளைச்சல் பணத்தை நோக்கி ரொம்பவும் தீவிரமாக ஆக ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில். இப்போது இந்த ஜோஸோடைய அப்பா அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இங்கே இருந்தால் இனிமேல் ஒன்றும் செய்கிறதுக்கு முடியாது, கஷ்டம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, பிள்ளைகளை வந்து அடுத்தடுத்து மேலும் படிக்க வைக்க முடியாது, இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெளிநாடு சென்றால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்த முடியும் என்ற ஒரு அடிப்படையில், என்ற ஒரு நோக்கத்தில் இவர் அந்த ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போது வந்து அந்த முடிவெடுக்கும் காலகட்டத்தில் வந்து ஜோஸ் வந்து 8வது 7வது என்னமோ படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவருடைய அப்பா வந்து சவுதிக்கு புறப்பட்டு செல்கிறார். இது ஒரு 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 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்போ தான் வந்து வளருகிற பருவம், அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது ஜோஸுடைய அக்காவுக்கும் சரி ஜோஸுக்கும் சரி கிடைக்காமலே போயிட்டு அம்மாவுடைய வளர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க 2 பேருமே. இதன் பிறகு இதற்கு இடையில் ஒரு ஜோஸுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வருது. அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களும் வந்து ரொம்ப ஒரு பண அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவருக்கு நிகரான ஒரு குடும்பம் தான். அப்போதெல்லாம் இவர் வந்து ஜோஸோடைய அவங்க அப்பா வந்து இவங்களுக்குன்னு ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து இடம் வாங்கி ஒரு சின்ன ஒரு குடிசை வீடை வந்து கட்டிட்டாங்க. கட்டி இப்படி போயிட்டுருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஜோஸுக்கு அப்போ தான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பெண் காதலிப்பதாக
தேடி வந்து அவளாகவே தேடி வந்து சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அந்த ஒரு இதில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துலையுமே அப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த அந்த 9வது வகுப்பு படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வெளிநாடு போகிற வரைக்குமே இவங்களுடைய குடும்பத்துடைய அந்த சாப்பாடுங்கிறது ரேஷன் அரிசி அப்படிங்கிறது, ரேஷன் அரிசி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அதை போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருந்தது. இதில் அந்த கொஞ்ச காலகட்டம் ஜோஸுக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு பரவசத்தில் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தார் அவருடைய காலகட்டத்தை. 10வது 11வது 12வது இந்த மாதிரி இப்படியே போயிட்டுருக்குது. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேலே அப்படி போக ஆரம்பிச்சிது. இப்போது இந்த இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இவருடைய சொந்த பந்தம் என்ன செய்யுது அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி.